முனிசிபல் வாசல் ட்ரஸ்ட் தமிழ் தேர்வு முக்கிய கேள்வி பதில்கள் 12th standard and CBSE syllabus also. Public exam questions and answers. Part 3, episode 494. இந்த பகுதியில் புறநானூற்று பாடல்களை பற்றிய முக்கிய கருத்துக்களை தர இருக்கிறோம். சங்க காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும், மக்களின் சமூக வாழ்க்கை, நாகரிகம், தமிழர் பண்பாடு, இதனை புறநானூற்று பாடல்களில் பார்க்கிறோம். அதேபோல் சிலப்பதிகாரத்தில் இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகள் இடம்பெற்றுள்ளதையும், அதனை முத்தமிழ் காப்பியம் என்று கூறுவதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த பகுதியை நாங்கள் டிஸ்கிரிப்ஷன் சைடிலும் உங்களுக்காக கொடுத்திருக்கிறோம். ஏனென்றால் இங்கு நாங்கள் வீடியோவில் தெரிவிப்பதை காட்டிலும் உங்களுக்கு அதை கேட்டுவிட்டு டிஸ்கிரிப்ஷன் இடத்தில் போய் இதனை அப்படியே பிரிண்ட் அவுட் பண்ணுவது போல் அனைத்து வாசகங்களையும் தந்திருக்கின்றோம். இப்போது புறநானூறில் பொருள் தருக என்ற பகுதியை இங்கு பார்ப்போம். புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புறத்திணை சார்ந்த 100 பாடல்களை கொண்டது. புறத்திணை சார்ந்த 100 பாடல்களை கொண்டது. மீண்டும் சொல்கிறேன், புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புறத்திணை சார்ந்த 100 பாடல்கள் கொண்டது. புறம், புறப்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது. அகவற்பாவால் ஆனது. புறநானூற்று பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்கள் பற்றியும், மக்களின் சமூக வாழ்க்கை பற்றியும் தெள்ளத் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. பொருள் தருக என்ற பகுதியில் அதில் கொடுக்கப்பட்டுள்ள சில முக்கியமான வாக்கியங்கள், வார்த்தைகளுக்கு நாம் பொருள் தருகிறோம். 1. தமியர், தனித்தவர். முனிதல், மீனிங் வெறுத்தல். துஞ்சல், பொருள் சோம்பல். அயர்வு, பொருள் சோர்வு. மாட்சி, பொருள் பெருமை. நோன்மை, பொருள் வலிமை. நோன்தால், பொருள் வலிய முயற்சி. இதில் உள்ள இலக்கண குறிப்பு: அம்ம, அசைநிலை. உண்டல், துஞ்சல், தொழில் பெயர். முயலா, ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம். துஞ்சல், அதனை எப்படி பிரித்து இடுகிறோம்? துஞ்சு பிளஸ் அல். துஞ்சு என்பது பகுதி, அல் என்பது தொழில் பெயர் விகுதி. முனிவிலர். முனி கூட்டல் இவ் கூட்டல் இல் கூட்டல் அர். முனி பகுதி, இவ் உடும்படு மெய் சந்தி, இல் எதிர்மறை இடைநிலை, அர் பலர்பால் வினைமுற்று. விகுதி, பலர்பால் வினைமுற்று விகுதி. இப்போது உண்டு, இனிது என்பது குறிப்பு வினைமுற்றுக்கள். ஆள், தோற்றம். உண்டல், அஞ்சல், தொழில் பெயர்கள். அதாவது ஆள் என்றால் வினைமுற்று, தோற்றம், உண்டல், அஞ்சல், இது போன்ற காரணங்கள் வினைமுற்றுக்களாக வருகின்றன. தொழில் பெயர். உலகம், இது இடவாகு பெயர். இந்திரர் அமிழ்தம், இந்திரருக்கு அமிழ்தம்.
4ஆம் வேற்றுமை உருபும் பயனும். உடன்தொக்க தொகை, அதனை விளக்கமாக சொன்னால் அஞ்சுவது அஞ்சு, இது வினையாளனையும் பெயர். உயிரும் கொடுக்குவர், இது உம்மை. உயிரும் உம்மை இறந்தது தழுவிய எச்ச உம்மை. கொடுக்குவர் படற்கை பலர், படற்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று. கொடுக்குவர் படற்கை பலர்பால் எதிர்கால வினைமுற்று. இதனை டிஸ்கிரிப்ஷன் சைடில் பார்த்து கொள்ளுங்கள். நோன்தால், இது இலக்கண குறிப்பு உரிச்சொற்றொடர். அணையர் வினையாளனையும் பெயர். அயர் விலர் எதிர்மறை வினையாளனையும் பெயர். புறநானூறு என்பதனை பிரித்து கிடைப்பது விடை புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. கடலுள் மாய்ந்த இளம்பெருவழுதி பாடியது புறநானூறு. இதனை இது மற்றொரு பாடலிலும் அமைந்துள்ளது போல் இருக்கும், அது பரிபாடல். பரிபாடலையும் புறநானூறும் ஒன்றுக்கொன்று அதே பாணியில் பாடப்பட்ட நூல். பிறவி பயன் என்பது என்ன? வாழ்வது. பிறவி பயன் என்பது விடை வாழ்வது. பிறருக்கென புறநானூறு குறிப்பு வரைக. புறநானூறு 8 தொகை நூல்களுள் ஒன்று. புறத்தினை சார்ந்த 400 பாடல்களை கொண்டது. புறம் புறப்பாட்டு என்றும் வழங்கப்படுகிறது. அவற்பாக்களால் ஆனது. புறநானூற்று பாடல்கள் சங்க காலத்தில் ஆண்ட அரசர்களை பற்றியும் மக்களின் சமூக வாழ்க்கையை பற்றியும் எடுத்துரைக்கின்றது. இதனை நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறோம். இந்நூலின் மூல பண்டை தமிழகம் பற்றியும் தமிழர் நாகரிகம், பண்பாடு, சமூக வாழ்க்கை குறித்து அறிய முடிகிறது என்பதை நாம் மேலே குறிப்பிட்டுள்ளோம். அதனால் இதனை ஞாபகத்தில் கொள்ளுங்கள். புறநானூற்றை முதலாக அச்சில் பதித்தவர் விடை உ.வே. சாமிநாதர். உ.வே. சாமிநாதர். இப்போது சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் யார்? இளங்கோவடிகள். இதற்கு பொருள் தருக. அந்த பாடலில் வரும் முக்கிய வார்த்தைகளுக்கு பொருள் தரலாம். விடை, அதாவது பொறிகுழல், அதற்கு அர்த்தம் சுருண்ட கூந்தல். களை அர்த்தம் மூங்கில். கண் அர்த்தம் கணு. விரல், இது பொருள் ஆடவர் கை பெருவிரல். உத்தரப்பலகை, பொருள் மேலிடும் பலகை. பூதர், விடை ஐம்பூதங்கள். ஓவிய விதானம், பொருள் ஓவியம் தீட்டப்பட்ட பந்தல். நித்திலம், விடை முத்து. விருந்து, விடை புதுமை. மன்னிய, கல்விய. நாவலபலம், சம்பூத்தம் என்னும் உயர்ந்த வகை பொன். தலைக்கோல், பொருள் நாடக கணிகையர் பெரும் பட்டம். ஓடை, முகப்படாம். அரசு உவா, பட்டத்து யானை. பரசினர், வாழ்த்தினர். பல்லியம், இன்னிசைக்கருவி. குழுவமாக்கல், இசைக்கருவி வாசிப்போர். தோரிய மகளிர், ஆடலில் தேர்ந்த பெண்கள். வாரம், தெய்வ பாடல். ஆமந்திரிகை, இடக்கை வாத்தியம். இலைப்போங்கோதை, இலைப்பூங்கோதை. விடை அரசன் அணிந்துள்ள பச்சை மாலை. களஞ்சி, அது ஒரு வகை எடை அளவு.
ஆக சிலப்பதிகாரத்தில் நாம் முக்கியமாக பார்ப்பது இயல், இசை, நாடகம் ஆகிய 3 கூறுகளும் இடம்பெற்றுள்ளதால் இதனை முத்தமிழ் காப்பியம் எனக் கூறுகிறோம். இந்நூல் பொது காப்பியம், ஒற்றுமை காப்பியம், வரலாற்று காப்பியம் எனவும் அழைக்கப்படுகிறது. சிலப்பதிகாரத்தின் கதை தொடர்ச்சி மணிமேகலையில் காணப்படுவதால் இவை இரண்டும் இரட்டை காப்பியங்கள் என அழைக்கப்படுகின்றன. இலக்கணக் குறிப்பு: ஒரு வினை அல்லது செயலின் பெயரை குறிக்கும் சொல் தொழிற்பெயர் எனப்படும். இது எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை காட்டாது. எடுத்துக்காட்டுகள்: விகுதி பெற்றவை: விடை, படித்தல், ஆடல், எழுதுதல், உண்ணல், ஓட்டம். முதல்நிலை தொழிற்பெயர்: விடை, தட்டு, உதை, அடி. முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர்: சூடு, சுடு, ஊறு, உறு, கெடுதல், கேடு. விகுதி பெற்ற தொழிற்பெயர் விகுதிகள்: தல், நடத்தல், அல், உறங்கல், அம், கூட்டம், கை, வருகை, மை, பொறுமை, பூ, நடிப்பு, பாடி, வாப்பாடு. காட்டல் தொழிற்பெயர்: வினைத்தொகை என்பது 3 காலத்தையும் இறப்பு, நிகழ்வு, எதிர்வு மறைத்து ஒரு வினைச்சொல் பெயர் சொல்லுடன் சேர்ந்து வரும் இந்த இலக்கணக் குறிப்பு ஆகும். காலம் கறந்த பெயரெச்சம். முக்கிய எடுத்துக்காட்டுகள்: சுடுசோறு, சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடுசோறு, சுடும் சோறு. ஆழ்கடல், ஆழ்ந்த கடல், ஆள்கின்ற கடல், ஆளும் கடல். வீசு தென்றல், வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல். ஊறுகாய், ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய். கொல் யானை, கொன்ற யானை, கொல்கின்ற யானை, கொல்லும் யானை. பொறிசூழல், பொறிகுழல், சூழ்சுழல், சூழ்கடல். இது வினைத்தொகை ஆகும். வளாது, வளாஅ, செய்யுளளபடை, செய்யுளிசை அளபடை. பெற்றான், படர்க்கை, பெண்பால், இறந்த கால வினைமுற்று. பெருந்தேர், நெடுவரை, நெடுங்கலை, அருந்தொழில், பேரிசை, வெண்குடை, நன்னீர், நன்னூல் பண்புத் தொகைகள் ஆகும். ஆக இத்தனையும் நீங்கள் அனைத்தையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்திருக்கிறோம். அதனை பெற்று வாசித்து தெளிவு பெற்றுக்கொள்ளுங்கள். தேர்வுக்கு முன்னால் நிச்சயமாக இது தெரிந்திருக்க வேண்டிய உண்மையான முக்கியமான பகுதிகளாகும். நாங்கள் தொடர்ந்து தருவோம். நீங்கள் வாசித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். நன்றி.